சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 4/10/2025 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 18ஆம் தேதி சனிக்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை துவாதசி திதி மாலை 5:09 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்பிறை திரையோதசி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா அவிட்டம் நட்சத்திரம் காலை 9:07 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து சதயம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. காலை 9:07 வரை, அதாவது அவிட்டம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அமிர்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சூலம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா பாலவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே புரட்டாசி 3வது சனிக்கிழமை அப்படிங்கிறத கொடுத்திருப்பார். ஆக இன்றைய தினம் அவசியம் எல்லோரும் பெருமாளை வழிபட வேண்டியது. அதுவும் அந்த மாவிளக்கு மாவு போட்டு ஆத்துல சமாராதனை பண்றவாலும் சரி, தழுவு போடுறது அப்படின்னு சொல்லுவா, அதுபோல் பெருமாளை வழிபட வேண்டிய நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது. இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சனி பிரதோஷம் அப்படிங்கிறதையும் கொடுத்திருப்பார். ஆக இன்றைய தினம் மாலை பொழுதிலே அருகிலுள்ள சிவாலயத்திற்கு சென்று இறைவனை வழிபடுவதற்கு மறக்காதீர்கள் என்பதற்காக நினைவூட்டுகிறோம். இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே கோத்வாதசி அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்கார். இன்றைய தினத்துல என்ன பண்ணணும்னு சொன்னா பசுமாடை பார்த்து அந்த பசுமாட்டுக்கு நம்மால் முடிந்த ஒரு புல்லு வாங்கி தரலாம், அல்லது நம்ம அந்த அகத்திக்கீரையை வாங்கி தரலாம், பசுமாட்டுக்கு தீனி கூட நம்ம வாங்கி தரலாம். பக்கத்து வீட்டிலே பசுமாடு வளர்க்குறாங்கன்னு சொன்னா அதற்குரிய தீவனங்களை கூட நாம் வாங்கி தந்து அந்த பசுவினை வழிபட வேண்டிய நாளாகவும் இந்த நாளானது அமைந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:01 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 5:53 சந்திர உதயம் என்பது மதியம் 3:51 சந்திர அஸ்தமனம் என்பது நாளைய தினம் அதிகாலை 3:59 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:24 முதல் காலை 6:01 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை 8:59 முதல் பகல் 10:28 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 1:26 முதல் 2:55 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 6:01 முதல் 7:30 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:28 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் காலை 9:11 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக தயிர் அறிந்துவிட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கார். வசந்தி ராமநாதன் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, தற்காலத்தில் இந்த குரு அப்படின்னு ஒரு கிரகம் சொல்றோம் இல்லையா, அந்த குருவினுடைய பலம் என்பது குறைந்து விட்டதா அல்லது குருவினுடைய பலம் குறைந்து கொண்டே வருகிறதா அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான விளக்கத்தையும் அவர் எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறார் சொல்லி பார்த்தோம்னா, இந்த காலத்துல பார்த்தோம்னா குழந்தையின்மை அப்படிங்கிறது ரொம்ப அதிகரித்து கொண்டே வருகிறது. குருவைத்தான் நீங்கள் புத்திரகாரக்கன் அடிக்கடி சொல்லிட்டே வரேன். ஆனா பார்த்தோம்னா கல்யாணம் ஆன உடனே யாருக்கும் குழந்தை பிறக்கிற மாதிரி தெரியல. அதனுடைய ரேஷியோ பார்த்தோம்னா ரொம்ப குறைஞ்சு போயிடுத்து. கல்யாணம் ஆன உடனே குழந்தை பிறக்காம 2 வருஷம் 3 வருஷம் லேட் ஆகும்னு பார்த்தா 5-6 வருஷம் கூட ஆறுது. நிறைய ஃபெர்டிலிட்டி சென்டர்ல அதிகமாயிட்டே வர்றது. இப்படி அந்த குருவினுடைய பலம் என்பது குறைவதால் தான் இது போன்ற சம்பவங்கள் நிகழ்கிறதா அப்படிங்கிற மாதிரியும், இது போக நிறைய திருமண தடை அப்படிங்கிறத பார்த்துட்டே வரமே. நிறைய பேர் பார்த்தோம்னா ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் 32-33 வயசாகி கூட கல்யாணம் நடக்காம, பெண்கள் சரியான பெண்கள் கிடைக்காம கஷ்டப்படுறா. அதே மாதிரி பெண்களுக்கும் சரியான பொருத்தமான ஆண்கள் கிடைக்கலன்னு சொல்றாளே. இதற்கு காரணம் குருவினுடைய பலம் குறைந்து கொண்டே வருகிறதா அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. இவருக்கு நேரடியாக பதிலளிக்க வேண்டும் என்று சொன்னால், நிச்சயமாக கிரகங்களினுடைய பலம் குறைவதே இல்லை. நீங்க சொல்றது ஏதோ குரு ஒரு வருஷமே ஒவ்வொரு ராசிக்கு பயிற்சி ஆகி கொண்டே இருப்பார். ஆனால் நீங்கள் சொல்வது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களாகவே இதே போன்ற நிலைதானே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் கிரகங்கள் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.
குரு எப்பயும் போலதான் சஞ்சரிச்சுட்டு இருக்கார். அதுவும் அவர் தன்னுடைய உச்சஸ்தானத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற நேரமாக இது இருக்கிறது. இன்னைக்கு குருவை பார்த்தோம்னா அந்த மிதுன ராசியிலே சஞ்சரிக்கிறார், ஒரு புதனுடைய ராசியில இருக்கார். அதற்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா கடகம் என்கின்ற அந்த உச்ச ராசிக்கு வந்துருவார் தானே. இப்படி நீச்சத்திலிருந்து உச்சம் செல்கின்ற போது பார்த்தோமே ஆனால் குருவினுடைய பலம் கூடிக்கொண்டேதான் இருக்குமே தவிர கண்டிப்பாக குறையவே குறையாது. ஆனா குருபலம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தானே கேட்கிறா எல்லாரும். ஜாதகத்துல குருபலம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தானே சொல்றான்னு சொன்னா, நிச்சயமாக எல்லோருக்குமே இந்த கல்யாண யோகம் என்பது சரியான வயதிலே வந்துவிடும். ஆனால் இவர்கள் அந்த காலத்தை தவற விடுவதுதான் காரணமாக இருக்கிறது. இவர்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இதற்கு காரணம் சமூக காரணங்கள் மட்டுமே, சமுதாய காரணங்கள் மட்டுமே. நீங்கள் சொல்வது போல நடக்குவதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டிலையும் கொஞ்சம் போனா அந்த ஆந்திரால மட்டும்தான் அதிகமாக இருக்கிறதே தவிர மற்ற பகுதிகளில் பார்த்தோம்னா நார்த் இந்தியாலாம் பாருங்க, பீகார்ல இருக்கிறாகட்டும், உத்தரப்பிரதேஷ்ல இருக்கிறாகட்டும், அவர்கள்லாம் இந்த 24 வயதினை தாண்ட விடுவதே இல்லை. இன்றளவிற்கும் அவர்கள் அதனை தொடர்ந்து கடைபிடித்து கொண்டிருக்கிறார்கள். வம்ச விருத்தி என்பது முக்கியம் என்பது அவர்களுக்கு தெரிகிறது. எங்கோ யாருக்கோ ஒருவருக்கு மட்டும்தான், 1000-ல் ஒருவருக்குத்தான் திருமண தடை என்பது உண்டாகிறதே தவிர அவர்கள்லாம் கரெக்டா அந்த வயசுல கல்யாணத்தை பண்ணிடுறாதானே. நம்ம மனிதர்கள் மட்டும்தான், இங்க இருக்கக்கூடிய தமிழகத்து மக்களாகட்டும், அதே மாதிரி கொஞ்சம் இந்த ஆந்திரா கர்நாடகாவில் இருக்கிற இந்த எஜுகேஷன் அப்படிங்கிறது என்கிட்ட வந்துருச்சு, நான் நிறைய படிச்சுட்டேன், எனக்கு தகுந்த மாதிரி பொண்ணு வேணும் அல்லது எனக்கு தகுந்த மாதிரி புள்ள வேணும், நான் படிச்சு முடிச்சுட்டு நான் ஒரு PhD முடிச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணிப்பேன், நான் வெல் செட்டில் ஆகணும், நல்லா சம்பாதிக்கணும், ஒரு வீடு வாங்கணும், கார் வாங்கணும், அதுக்கப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் இருக்கும் பொழுதும், அதே மாதிரி வீடு கார்லாம் இருக்கக்கூடிய மாப்பிள்ளை எதிர்பார்க்கும் பொழுதுதான் இந்த பெண்களுக்கான திருமணமும் தடைபட்டு கொண்டே வருகிறது. ஆண்களுக்கும் பெண் என்பது கிடைக்காமல் தடைபட்டு கொண்டே செல்கிறது. இப்படி பரஸ்பரம் ஒருத்தரோட ஒருத்தர் கண்டிஷன் போட்டு இருக்கிறதுனால இது மட்டும்தானே தவிர நிச்சயமாக கிரகநிலை என்பது அதற்கான காரணம் அல்ல. அதே மாதிரி குழந்தையின்மை அப்படிங்கிறது பெருகி கொண்டே வருகிறதுன்னு சொன்னா அதற்கும் நம்முடைய சமூக பழக்க வழக்கங்கள் தான் காரணம். நம்ம சாப்பிடுகின்ற உணவிலிருந்து நிறைய நச்சு பொருட்கள் கலக்கின்றன அப்படிங்கிறதையும் சொல்றா. இது எல்லாவற்றையும் விட இந்த காலத்துல இந்த குழந்தைகள்லாம் பார்த்தோம்னா, அதுவும் இந்த IT ஃபீல்ட்ல இருக்கிறவா தான் மெயினா எடுத்துக்கணும். மடிக்கணினி அப்படிங்கிறத யூஸ் பண்றா. மடிக்கணினி, லேப்டாப் அப்படின்னு சொல்றோம். அந்த மடிக்கணினியை மடியிலேயே வைத்துக் கொண்டு பயன்படுத்தும் பொழுது அதுல பார்த்தோம்னா வைஃபைங்கிறத கனெக்ட் பண்றா. அதுல ரேடியேஷன்ங்கிறது பாஸ் ஆயிட்டு தானே இருக்கு. அந்த ரேடியேஷன் உள்ளே புகுந்து இவர்களுடைய அந்த உயிரணுக்களை அழித்து விடுகிறது என்பதுதான் நிஜம். அதனை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். அது லேப்டாப்பா இருந்தா கூட அது எதுக்கு மடியில வச்சுட்டு ஒர்க் பண்ணணும்? அதை தனியா ஒரு டேபிள் மேல வச்சுட்டு ஒர்க் பண்ணலாம் இல்லையா? டேபிள் டாப்பா வச்சுட்டு ஒர்க் பண்ணலாமே. நீங்கள் சொல்லக்கூடிய இந்த குழந்தையின்மை பிரச்சனை என்பது இது போன்ற கம்ப்யூட்டர் மடிக்கணினியை வைத்துக் கொண்டு செயல்படுகின்ற, அதாவது இந்த பசங்க என்ன பண்றாங்கன்னா காலேஜ் படிக்கும் போதே லேப்டாப்புங்கிறத வாங்கிடுறா. இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிறா, அது ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் பொழுதே லேப்டாப்ங்கிறத வாங்கிடுறா. அந்த லேப்டாப்பை மடியிலேயே வைத்துக் கொண்டு செயல்படும் பொழுது, குறிப்பாக அந்த பருவ வயதிலே இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகள் அந்த மடிக்கணினியை மடியிலே வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அதன் மூலமாகத்தான் இவர்களுக்கு பிரச்சனை என்பது வருகிறதே தவிர கிரகநிலையால் அல்ல. நீங்க அப்படியே கம்பேர் பண்ணி பாருங்களேன். ஒரு கிராமப்புறத்திலே இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இது போன்ற தோஷங்கள் வருவதே இல்லையே. அப்ப அவர்களுடைய ஜாதகத்துல குறை இல்லைன்னு அர்த்தமா? அல்லது அவருடைய ஜாதகத்துல மட்டும் குரு வேலை பார்க்கிறாருன்னு அர்த்தமா? இது அனைத்திற்கும் நம்முடைய சமூக பழக்க வழக்கங்கள் தான் காரணமாக இருக்கிறது. நம்முடைய உணவு பழக்கமும் சரி, இது போன்ற இந்த செல்போன், இந்த மடிக்கணினியை உபயோகப்படுத்துகின்ற விதமும் சரி, இவைகள் தான் இந்த குழந்தையின்மையையும் உண்டாக்கி கொண்டு இருக்கிறது. ஆக என்ன பண்ணணும்? நம்முடைய முன்னோர்கள் சொன்னது போல முவ்வெட்டில் செய்யாத திருமணம் சொன்னா 24 வயதுக்குள் திருமணத்தை நடத்தி விட வேண்டும். அதே மாதிரி கல்யாணம் ஆன கையோட குழந்தை பிறப்பு அப்படிங்கிறதையும் தொடர்ந்து கொண்டிருக்கிறோமே தவிர நாங்களா பிளான் பண்றோம், இப்பைக்கு நாங்க அதை போஸ்ட்போன் பண்றோம்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. 4-8 பெறாத பிள்ளை அப்படிங்கிறத அழித்து சொல்லிட்டா இல்லையா? 4-8 சொன்னா 32 வயசுக்குள்ள குழந்தைங்கிறது பிறந்துடணும். 32 வயசுக்கு மேலன்னு போகும்பொழுது தன்னால என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா இந்த செயற்கை மருத்துவ முறைகளுடைய உதவி என்பது இவர்களுக்கு தேவைப்படுகிறது. ஆக அந்த வியாழன் என்கின்ற இந்த குருவினுடைய பலமானது என்றுமே குறையவே குறையாது என்பதுதான் இந்த நேயருக்கான நேரடியான பதில். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.